உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தின் இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்படக்கூடிய அழைப்பு நாம் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலுமே இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது மன்னிப்பதாக இருந்தாலும் சரி, கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அன்பு செய்வதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே நாம் இரக்க குணம் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். காரணம், நம்மை அழைத்த கடவுள், நம்முடைய தந்தை கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். எனவே அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், அவரை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அதே குணநலத்தை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். கொடுப்பதிலே நாம் இரக்க குணம் கொண்டவராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லப்படுகின்றது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மிக அற்புதமான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த கொடுங்கள், கொடுப்பது பல நிலைகளிலே அது பல வகைப்படும். உள்ளதிலிருந்து கொடுப்பது, உள்ளதையே கொடுப்பது, உயரையே கொடுப்பது என பல வகைப்படும். அதிலே கொடுப்பது எதற்காக? அது ஏதோ பிறருடைய தேவையை நான் பூர்த்தி செய்கின்றேன் என்பதில் அல்ல. மாறாக, நான் எந்த அளவிற்கு தாராள மனம் கொண்டவன், எந்த அளவிற்கு நல்லவனாக இருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடுதான் அந்த கொடுப்பது என்பது. ஆனால் அது ஏதோ மற்றவருடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. ஒரு முறை ஒரு தெருவிலே ஒரு மனிதர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். வருகின்றவர் போகின்றவரிடத்தெல்லாம் அவர் யாசகம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியிலே குதிரையிலே மகா அலெக்சாண்டர் செல்ல நேர்ந்தது. அந்த மனிதருக்கு இந்த பேரரசர் அலெக்சாண்டர் தன்னிடமிருந்த தங்க அந்த பொற்காசுகளை வீசி எறிந்து விட்டு சென்றாராம். அப்பொழுது மற்றவர்கள், அங்கிருந்தவர்கள் எல்லாம் மகா அலெக்சாண்டர் அவர்களுக்கு கேட்கின்றார்கள், அந்த சாதாரண மனிதருக்கு செப்பு காசுகளை போதுமானது, நீர் எதற்காக அந்த மனிதருக்கு தங்க காசுகளை கொடுத்தீர் என்று கேட்டாராம். அப்ப மகா அலெக்சாண்டர் சொன்ன பதில், அந்த மனிதருக்கு வேண்டுமென்றால் அவருடைய தரத்திற்கு செப்பு காசுகள் போதுமானதாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய தரத்திற்கு அந்த செப்பு காசுகள் போதுமானது அல்ல. என்னுடைய தரம், நான் மகா அலெக்சாண்டர் என்பதை நிரூபிக்கக்கூடிய என்னுடைய தரத்திற்கு தங்க காசுகள் தான் போதுமானது என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, கொடுப்பது மற்றவருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்வதற்காக அல்ல, மாறாக கொடுப்பது என்பது நான் எந்த அளவிற்கு தாராள மனம் கொண்டவனாக இருக்கின்றேன், எந்த அளவிற்கு நல்ல குணங்களை கொண்டவனாக இருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கொடுப்பது என்பது. புனித மதர் தெரேசா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, கொடுப்பது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதில் அல்ல, எந்த அளவிற்கு அன்போடு நாம் கொடுக்கின்றோம் என்பதில் தான் கொடுப்பது அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியின்படி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்க வேண்டும்? கிராமங்களில் நம்ம பார்த்திருப்போம், அல்லது விவசாயிகள் அந்த விவசாய நிலத்திலே அந்த நெல் எல்லாம் கூட்டி வைத்திருக்கின்ற பொழுது அளந்து கொடுப்பார்கள் படியிலே. எப்படி கொடுப்பார்கள்? முதலிலே அந்த படி நிறைய அந்த நெற்களை, தானியங்களை எடுத்து போடுவார்கள். இரண்டாவதாக அந்த படி முழுவதும் நிரம்ப வேண்டும் என்பதற்காக அதை நன்றாக அழுத்துவார்கள். மூன்றாவதாக அந்த தானியங்கள் படி நிறைய மீண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை குலுக்குவார்கள். நான்காவதாக மீண்டும் அந்த தானியங்களை எடுத்து மேலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழுங்கின்ற அளவிற்கு கொடுப்பார்கள். அப்படிதான் நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான உதாரணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கின்றார். எதற்காக? நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் விண்ணக தந்தையை போன்று இரக்கமுடையவராக, கொடுப்பதிலே, அன்பு செய்வதிலே, பிறர் நேசிப்பதிலே இரக்கமுடையவராக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கான அருள் வரம் வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.